இன்னைக்கு கௌரி பண்டிகை. கௌரி பண்டிகை ஆனனால கடை பக்கத்திலே இன்னைக்கு ஒரு வீட்ல பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. வாங்க வீட்ல மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டு. போயிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு வந்தேங்க. அவங்க வீட்ல அலங்காரம் பண்ணி எவ்வளோ அழகா வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. கௌரி அம்மாவும் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு பிள்ளையார் தினம், விநாயகர் சதுர்த்தி. உங்க வீட்லலாம் எப்படி வேலை போயிட்டுருக்குன்னு தெரியல. நான் எல்லாம் இவ்வளோ பெருசாங்க எல்லாம் பண்றது இல்லைங்க. சும்மா சாமி கும்பிடுவோம் அவ்வளோதான் பிள்ளையாருக்கு. அவங்க வீட்டு பூஜை ரூம பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு. இன்னைக்கு வீட்ல என்ன சமையல்னு அப்படியே பார்த்துரலாம். இன்னைக்கு சாம்பார் தாங்க. எல்லா காயையும் போட்டு ஒரு சாம்பாருங்க. எங்க ஊர்லலாம் வெட்டு மலைக்கறி கிடைக்கும். அந்த மலைக்கறிய வச்சு சாம்பார் பண்ணுவோம். ஆனா இந்த ஊர்ல எல்லா மலைக்கறியும் எல்லா காயும் கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற காய வச்சு சாம்பார் பண்ணிக்க வேண்டியதான். சாம்பாரும் அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ரோஸ் கட்டிங் எடுத்துட்டு வந்தேங்க. என் ஃப்ரெண்டு வீட்லருந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவ வீட்லருந்து எடுத்துட்டு வந்தது. ஆனா, அதுலேருந்து எந்த கட்டிங்கும் வரலைங்க. ஏன்னா, எனக்கு அந்த செடியிலேருந்து எப்படியாவது ஒரு செடிய உருவாக்கி எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அந்த வீட இடிச்சுருவாங்க. அந்த வீட இடிச்சாங்கன்னா, அந்த ரோஸ கட் பண்ணி போட்டுருவாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரோஸ எப்படியாவது நம்ம வீட்ல ரெடி பண்ணிறணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பா வந்துருவாங்கன்னு உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. இது 2வது வாட்டி நான் கட்டிங் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. இந்த அவரைக்காய் செடியும், பாவக்காய் செடியும் நான் சேர்த்து ரோட்டு சைடு இருந்து எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்காரர் குடுத்து நட்டத நான் உங்ககிட்ட வீடியோல காமிச்சிருப்பேன். பாவக்காயில நெறைய பிஞ்சு விடுதுங்க. ஆனா, அந்த ஒரு பிஞ்சையும் ஒரு விடமாட்டேங்குது ஒரு பூச்சி. கடந்தைங்கிற ஒரு பூச்சி வந்து கடிச்சு, அதில ஓட்ட போட்டு, அது பெருசாகும் முன்னாடி அந்த பாவக்காய்லாம் இந்த ஸ்டேஜில பழுத்துருதுங்க. பாருங்களேன். எல்லா பாவக்காயும் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பாவக்காய் இத மாதிரி பழுத்து போய் நிக்குது. ஃபீலிங்கா இருக்கு. இதுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணணும். ஆன்லைன்ல தேடி பார்த்தேன் கிடைக்கல. பார்க்கலாம். எப்படியாவது துணி வச்சாவது பொதிஞ்சு விடணும். பிள்ளையார் பண்டிகை ஆனனால எல்லா இடத்துலயும் கடலக்கா வித்துட்டு இருக்காங்க. கடலக்கா வாங்கிட்டு வந்தேன். வேக வச்சு சாப்பிட்டேன். சாப்பிடக்கூடிய டைம் இந்த கடலக்காவ பாருங்களேன். பச்சையா இருக்கக்கூடிய டைம் இந்த கடலக்கா கண்ல பட்டது. என் கண்ல பட்டதும் இல்ல. என் பையனோட கண்ல பட்டது. "மம்மி பாரு மம்மி டக்கு மாதிரி இருக்குன்னு" சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து குடுத்தான். அ அத பார்க்கக்கூடிய டைம் எனக்கு பார்க்க டக்கு மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல கொக்கு மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு பார்க்கறதுக்கு கொக்கு மாதிரி இருக்கு. ஏன்னா வாய் நீளமா இருக்கு. இயற்கையோட படைப்ப பார்த்தீங்களா? எந்த வகையிலயும் நமக்கு அத ரசிக்கலாம். அதோட மேல் பாகத்த பாருங்க. அந்த தோடு அது கடலக்கா மொளச்சிருச்சுங்க. மொளைக்கக்கூடிய டைம் அது வெடிச்சு, அழகா மொளக்கட்டி வந்தது தாங்க இவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறதுக்கு. அதில நான் எதுவும் பண்ணல. ஒரு பொட்டு ஒண்டியே வச்சு விட்டேங்க. அழகா அதுக்கு முகம், உருவம் எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? இல்லையா? டக்கு மாதிரி இருக்கா? கொக்கு மாதிரி இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத எந்த கோணத்துலலாம் வச்சு அழகா ரசிச்சேன்னு பாருங்க. பைத்தியக்காரித்தனமா இருக்கும். ஆனாலும் எனக்கு அத ரசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கூட என் பையனும் கூட இருந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கடலைக்காவ நான் என்ன பண்ண போறேன்னா, எடுத்து நட்டு வைக்க தாங்க போறேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் ஃபிரெண்ட்ஸ்.